அவரது ஆட்சிக்கு முடிவே ஈராது என்று இந்த மகனை பற்றி தான் சொல்லப்பட்டது. ஆனால் பெத்தெடுத்த உடனே என்ன பிரச்சனை? அவரை இவர் காப்பாற்ற வேண்டிய துர்ப்பாக்கியம். ஒரு அகதியாக ஒரு ஊருக்கு தெரியாத்திர போகிறது ஈஸி, இன்னொரு ஊருக்கு டூர் போகிறது ரொம்ப ஜாலி. ஆனால் குழந்தையின் உயிரை பாதுகாப்பதற்காக, அதுவும் கடவுளுடைய மகனை பாதுகாப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக நாடு விட்டு நாடு போக வேண்டிய நிலை, ஒரு அகதி வாழ்க்கை. ஆனாலும் மாதா கலங்கலை. காரணம், இறை வார்த்தை அடித்தளமாக கொண்டிருந்ததால், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று அவர் முழுமையாக நம்பியதால், அப்பொழுது மாதா என்ன சொன்னாங்க? யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்வார். வளர்த்தாச்சு குழந்தைய, பொதுப்பணி வாழ்க்கைக்கு அனுப்பியாச்சு, முடிஞ்சதா பிரச்சனை? சொன்னாங்க, உன்னுடைய மகன் சேராதவங்களோட சேர்ந்து போகிறார், பாவிகளோடு நண்பர்களாக இருக்கிறார், அவனுக்கு என்னவோ ஆயிடுச்சு, மர கலந்து போய் அலைகிறான் இல்லையா, பேய் பிடித்து இருக்கிறது, பெயல்செபூல் அவனை ஆட்டி படைக்கிறது. மாதா யோசித்திருப்பாங்களா இல்லையா? யாரை பற்றி சொல்கிறாங்க? இவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், தாவீதின் அரியணையில் வீற்றிருப்பார், யாக்கோபின் மீது என்றென்றும் ஆட்சி செய்வார், இவரது ஆட்சிக்கு முடிவு